குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வையை கீழ் தாழ்த்தணும். எதை விட்டு பார்வையை கீழ் தாழ்த்தணும்? அந்நிய பெண்களை விட்டு. யகுது மின் அப்சாரிஹிம், அந்நிய பெண்களை விட்டு உங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோட பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று அந்த பார்வையை குர்ஆனை பார்க்க வேண்டிய, தாயினுடைய முகத்தை பார்க்க வேண்டிய, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய, மஹரமான உறவுகளை பார்க்க வேண்டிய இந்த கண்கள் அந்நிய பெண்களை பார்க்கிறது, அந்நிய பெண்களை ரசிக்கிறது. நேராகவும் சரி, திரையில் சரி, போனில் சரி, எதிலும் அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம். அந்த கண் செய்கிற விபச்சாரம் அது லேசு. அதை பற்றி பேசினால் இவர் கொஞ்சம் கடுமையா இருக்கிறார் மார்க்கத்தில். அல்லாஹுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மார்க்கம் படித்துக் கொடுக்கிற அளவுக்கு மார்க்கத்தை சொஃப்டானதாக, மென்மையானதாக காட்டிவிட்டார்கள். யாராவது இசை ஹராம் என்றா இவர் என்ன கொஞ்சம் கடுமையா பேசுறார். அந்நிய பெண்ணை பார்க்காதீங்கடா, படம் பார்க்காதீங்க. படத்தில் என்ன வருது? 100க்கு 99 விதமான படங்களில் ஆபாசம், சுத்த ஹராம். ஆனால் இன்று இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய பெரிய தூரநோக்கு, இஸ்லாம் என்று சொல்லி திரைப்படங்கள் இதற்கெல்லாம் அனுமதிக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள நீங்க அதை பார்க்கலாம் என்று அனுமதிச்சால் அதுக்குள்ள ஆடுகிற அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வரும். ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் கட்டிலே படுக்கிற அல்லது கைகோர்த்து கும்மாளம் அடிக்கிற காட்சிகளை பார்ப்பதில் தான் உங்களது பிள்ளைகளுக்கு புத்தி வளரும் என்றால் அந்த புத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வஹீயும் சொல்லித்தராத புத்தி. அது எங்களுக்கு தேவையே இல்லை. அபூபக்கர் படம் பார்த்த சொர்க்கம் போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் சொர்க்கவாதிகள். இவங்களுக்கு சினிமா தெரிந்ததா? இப்பதானே சினிமா எல்லாம் வந்திருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட காலத்துல அதெல்லாம் இல்லை, இருந்தது சகோதரிகளே. இப்போ உள்ள வேற மெத்தட்ல அதெல்லாம் இருந்தது, இல்லாமல் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலாச்சாரம், விபச்சாரம் எது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் இந்த திரைப்படங்கள், சோசியல் மீடியாக்கள் விபச்சாரத்தை லேசுபடுத்தி காட்டிவிட்டார்கள்.